வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு கலக்கலா டைமண்ட் சிப்ஸ் ரெண்டும் ஒன்று தான். இப்போ அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி, கருப்பு எள், காய பவுடர், கருவேப்பிலை, வெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, காய பவுட்ரு, கருப்பு எள், வெண்ணெய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். இனிமேல் தேய்க்க வேண்டியதான். தேய்ச்சாச்சு. இப்போ கட் பண்ண வேண்டியதான். சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். எல்லா உருண்டையும் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு கத்தியால் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு சலசலப்பு நின்னவுடனே எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.